ஐயம் இட்டு உன் அப்படின்னு ஆத்திச்சூடியில் ஒரு லைன் இருக்குல்ல, அது அந்த ஒரு லைனுக்கு ஒரு ஸ்டோரி மூலமாக நம்ம விளக்கம் பார்க்கலாம். ஒரு வீட்டில் அப்பா, அம்மா, 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அம்மா சமைச்சு முடிச்சோனே, அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. தன்னோட 2 பொண்ணுங்க, அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூப்பிடுறாங்க. உட்காந்து சாப்பிட்றாங்க. பார்த்தீங்கன்னா, அன்னைக்குன்னு அவங்க சாம்பார் சாதம் வச்சுருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அப்போது அந்த குழந்தைங்க சொன்னாங்களாம், "அம்மா, நீங்கள் செய்கிறது எல்லா சாப்பாடுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்மா" அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க அப்பா சொன்னாங்களாம், "உங்கள் அம்மா கல்யாணம் ஆன அப்போ சாம்பார் சாதம் ஒரு தடவை செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதை சாப்பிடும்போது தேன் அமிர்தம் மாதிரி இருந்துச்சா, நான் உடனே கூட்டிகிட்டு போய் கடைக்கு தங்க வளையல் வாங்கி கொடுத்தேம்மா. அந்த அளவுக்கு உங்கள் அம்மா டேஸ்ட்டாக சமைப்பா" அப்படின்னு சொல்ல, நல்லா ஜாலியாக ஃபேமிலியோட பேசிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போது யாசகம் கேட்டு ஒருத்தர் வாசலில் வந்து நிற்கிறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, "அம்மா, எனக்கு ரொம்பவே பசிக்குதும்மா, சாப்பாடு இருந்தால் தர்றீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதாவது அந்த வீட்டில் இருக்காங்க இல்லையா குடும்பத் தலைவி, அவங்க சொல்கிறாங்க, "எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்கோம், போங்க, அப்புறமா வாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த குடும்பத் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, "இங்கே பாரும்மா, சாப்பாடு கேட்டு வரவங்கள அப்படி சொல்லாத. பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்றது தான் ஒரு நல்ல பழக்கம். ஔவையார் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஐயம் இட்டு உண் அப்படின்னு. பசின்னு ஒருத்தவங்க வந்தால் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். அப்புறம் எதுக்குமா இந்த சாப்பாடு இருக்குது? நீ வைக்கிற சாம்பார் சாதம் தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கே, அவருக்கும் கூட, அவரும் அதை நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடட்டும்" அப்படின்னு சொன்னாங்களாம்.